ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். மத்ராசி எப்படி இவ்வளோ இருக்குது படம்னு கேட்பீங்க. இப்போ தான் சூடாக படம் பார்த்து முடிச்சுட்டு ரீல்ஸ் கண்டென்ட் ஒன்று எடிட் பண்ணிவிட்டு டைரெக்டாக பார்த்தீங்கன்னா மூவி ரிவ்யூ நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏஆர் முருகதாஸ் அவர்களோட ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு படம், அந்த விட்ட இடத்த அவர் பிடிச்சிருவாரா டைரெக்ஷனில் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு மைண்ட் செட்டு. ஹானஸ்டான ஒப்பீனியன், எனக்கு இந்த படத்தில் இருக்கிறவங்க யாரு மேலேயும் கோபமும் கிடையாது. எனக்கு பர்சனலாக படம் பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்குங்க. சில மிக்சட் ரிவ்யூஸ்லாம் நான் பார்த்தேன், பட் ஸ்டில் என்னோடய ஹானஸ்டான ஒப்பீனியன் நான் கொடுக்குறேன். இந்த படம் யாருக்கான படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு செட் ஆகுமான்னு கேட்டால் ஐ எம் நாட் ஷுர். யங்ஸ்டருக்கு செட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகும். அண்ட் முக்கியமாக ஆக்ஷன் படங்கள் பிடிக்கிறவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க இந்த படம். இந்த படத்தில் கேஸ்டிங் பற்றி பேசணுன்னா சிவகார்த்திகேயன் ஆப்வியஸ்லி ஹார்ட் ஒர்க்கிங் ஆக்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்யுத், ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் வில்லன் நம்ம இந்தியாவில். அண்ட் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வில்லனு. அதை தாண்டி ஹீரோயின் அப்புறம் பேசலாம். அனிருத், சிவகார்த்திகேயன் அனி காம்போ அப்படின்னாவே ஒரு சூப்பராக இருக்கும். பட் ஃபஸ்ட் ஆஃப் ஒரு சூப்பரான ஸ்டோரி பிளாட்டுங்க. என்னதான் நடுவில் லைட்டாக கஜினி துப்பாக்கிலாம் வந்து போனாலும் சூப்பரான ஸ்டோரி பிளாட்டு, நல்ல எக்ஸிக்யூஷனு, இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. இன்டர்மிஷன் பார்த்திங்கன்னா அப்படியே லவ்வை கரைச்சி ஊற்றி ஒரு மாதிரி இன்டர்மிஷன் முடித்தாங்க. ஆக்ஷன் பிளாக் மாதிரி ரொம்ப அருமையான ஒரு இன்டர்மிஷன். சரி, ஓகே, இன்டர்மிஷன் பங்கமாக கொடுத்துருக்காங்களே, செகண்ட் ஹாஃப் என்ன பண்ண போகிறாங்க? எல்லா படங்களில் நடக்கிறது தான். செகண்ட் ஹாஃப் லைட்டாக லெக்கு ஸ்லிப் ஆகி கீழே விட்டார்னு நினைக்கிறேன். ஏஆர்எம் ஒரு மாதிரி குழப்பி விட்டு லேக் அடிச்சிட்டாரு. தேவையில்லாத லவ் சீனு, அன்வான்டான பிஜிஎம், அன்வான்டான சாங்ஸு செகண்ட் ஹாஃபில். அண்டு பட் இதெல்லாத்தையும் தாண்டி ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஹைலைட்டாக நிற்கும். சிவகார்த்திகேயன் அவர்களை இவ்வளோ ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்க அவரோட அந்த கேரக்டருக்கு. அண்ட் வித்யுத், டேம், நான் தான் சொல்கிறேன்ல, செகண்ட் ஹாஃபில் ஒரு சீன் இருக்கும். வித்யுத் அவர்களோட ஒரு சீனு, அவருக்கு ஒரு ஹீரோயிசமான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஹை ஸ்பீட் கேமரா வச்சு. மேன், யூ பீப்புள் வில் லவ் இட். தேட்டரில் ஆக்சுவலாக எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் கூட இப்படி கத்திருப்பாங்களான்னு தெரியல. ஹீரோக்கு வைக்க வேண்டியது பார்த்திங்கன்னா வில்லனுக்கு வச்சுருக்காங்க இதில். அந்த செகண்ட் ஹாஃபில் எண்டிங்கில் பார்த்திங்கன்னா குமுக்குன்னு அச்சிக்கிறாங்க. ரத்தம் வருது. ஒரு சரியான ஆக்ஷன் பிளாட். அதான் சொல்கிறேன்ல, ஆக்ஷன் பிளாட் பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். பட் எல்லாமே மிக்ஸ்டாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸ்டோரியும் மெயினாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா செகண்ட் ஹாஃப் ஐ திங்க் கோட்டை விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்டு என்ன ப்ரோ அனிருத் ஃபேன் ஆச்சு, நீ அனிருத் பற்றி பேசலான்னா, எஸ்கே அனி காம்போவில் ஒர்க் அவுட் ஆகாத படம்னா நான் மத்ராசி தான் சொல்லுவேன். மியூசிக் பார்த்தீங்கன்னா நாட் அட் ஆல் சாட்டிஸ்ஃபைட். அன்வான்டான பிஜிஎம், சாங்ஸும் பெருசாக பார்த்தீங்கன்னா இல்லை, சலம்பல சாங் நல்லா இருந்துச்சு. அட் த சேம் டைம் ஏன் அனி எஸ்கே காம்போவில் மியூசிக் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குமே, நம்ம ரெமோலாம் எடுத்துக்கிட்டோன்னா ஏன் இது எனக்கு ஒன்றுமே புரியல ஆக்சுவலி. ரெண்டாவது என்னென்னா நாய்ஸுங்க. நான் இதிலும் பிவிஆர் இங்கே பலாசோவில் பார்த்தேன் சென்னையில். அவ்வளோ அருமையான ஸ்பீக்கர்ஸ் இருக்கும் இந்த தேட்டரில். காதுலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. எஸ்எஃப்எக்ஸ் ஒர்க்கு, மியூசிக்லாம் ஒரு மாதிரி கீச்சுன்னு இருந்துச்சு. இந்த மியூசிக் எப்போ நான் கேட்டேன்னா இதே மாதிரி ஒர்க்கு கங்குவால் காது ஜவ்வு கிழிஞ்சிருச்சு. எனக்கு கேட்குற மாதிரியே இல்லை. அது ஒரு மாதிரி எரிச்சலாக இருந்துச்சு மிக்ஸு. அது என்னன்னே எனக்கு ஐடியா இல்லை. பட் ஓவராலாக படம் எப்படி இருக்கு ப்ரோ மத்ராசின்னு கேட்டிங்கன்னா, திஸ் மூவி இஸ் ஃபார் ஆக்ஷன் பிளாட் பிடிக்கிறவங்களுக்கு. செகண்ட் ஹாஃபில் நிறைய ஃப்ளாஸ் இருந்தாலும் இந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாவ் அப்படின்னு சொல்ல வைக்கும். ஸ்டண்ட் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய செல்யூட்டுங்க. அண்ட் ஏஆர் ப்ரோ உள்ளே வந்துட்டிங்க, நாட் பேட், வேறு லெவலில் பண்ணலாம். நீங்கள் வேறு லெவலில் பண்ணலாம். ஏஆர்எம்லாம் ஒன் ஆஃப் த சூப்பர் டைரக்டருங்க. நல்ல கிரிப்பாக கொண்டு போனார் ஃபஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃபில் அன்வான்டான லேகு, இல்லைனா படம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்திருக்கும். சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு சந்திக்கிறேன். இனி இன்னொரு படமும் இருக்குது, பார்க்க முடியுமான்னு தெரில, காஞ்சூரிங்கன்னு சொல்லிட்டு. நம்ம காரோட எஃபெக்டே அப்படி தான் இருக்குது. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். அவ்வளோதான். இதை வச்சு நீங்கள் ரிவ்யூ கண்டுபிடிச்சிங்க. பட் யூனோ கொடுக்குற காசு வேஸ்ட் ஆகாது, அவ்வளோதான். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.